ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி கிருமாம்பாக்கத்தில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது வேற யார் கடையும் இல்லை, இது நம்ம அண்ணாவோட கடை தான். ஸோ இவங்க கிட்ட கிச்சன் யூட்டன்சில்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லிட்டு நிறையா வெரைட்டி, நிறையா கம்பெனிஸோட வச்சிருக்காங்க. ஸோ இப்போ தீபாவளி டைம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ நிறையா பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட என்னென்ன பொருள் எந்தெந்த கம்பெனியில் எப்படிலாம் ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சரி வாங்க. நம்ம ஷாப்பில் என்னென்ன பிராண்ட்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கோத்ராஜ் இருக்கு, ஹையர் இருக்கு, ஓகே, லக்ஷ்மி இருக்கு, பட்டர்ஃப்ளை இருக்கு, பேஜன் பிரஸ்டீஜ் இருக்கு. ஓகே, இது அவுட் சைட் கடைக்கும் நம்ம கடைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு? என்ன வேல்யூ கஸ்டமர்ஸ்க்காக நீங்க பண்ணி தர்றீங்க? ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகே, ஃப்ரீயா டோர் டெலிவரி இருக்கு. எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் ஒரே நாள்ல முடிச்சு கொடுத்துருவாங்க. ஓகே, இது அடுத்த கம்பெனிக்கு நம்மளுக்கு உள்ள இருக்கிற வித்தியாசமா? ஆமா. அதான் சில கடையில் டோர் டெலிவரி பண்ண மாட்டாங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவாங்க. எங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்களோ, எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்குறாரோ அதில் கொஞ்சம் முதல் வச்சு தான் நாங்கள் காசு கொடுக்குறோம். அதுலேயே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம். எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உடனே இஷ்யூ பண்ணி பேமெண்ட் சொல்லிடுவோம். ஓகே, இப்போது வாட்டர் ஹீட்டர் என்னென்ன பிராண்ட் வச்சுருக்கீங்க? ஹையர் இருக்குது, பஜாஜ் இருக்குது, வீகார்டு இருக்குது, ஹேவல்ஸ் இருக்குது. ஓகே, லிட்டர் கணக்கில் ரேட்டு இருக்குது. ஓ, லிட்டர்ஸை பொறுத்து ரேட்டு. ஆமாம். ஓகே, இப்போ இஎம்ஐலாம் எப்படி பண்ணி தரீங்க? பஜாஜ் கார்டு இருக்குது. ஓகே, பஜாஜ் கார்டு இருக்குது. அங்கே ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின் எதெல்லாம் போட்டு கொடுத்துடலாம். ஓகே, ரைட். அங்கே லிமிட் வேல்யூன்னு இருக்குது, அதை செக் பண்ணி தான் போட்டு கொடுப்போம் நாங்கள். ஓகே ஓகே, இப்போது இந்த இஎம்ஐ ப்ராசஸ்க்குமே கேட்குறேன், இதுக்கும் அடுத்த கம்பெனிஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் ஏதாவது ஒன்று வரும்ல? எங்ககிட்ட நாங்கள் இதை மட்டும் தான் பண்ணுவோம், நீங்கள் இதை தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பிராண்டட்ஸ்லாம் பேசுவாங்க. பஜாஜில் எடுக்கிற பொருள் ஃப்ரிட்ஜ் எடுக்கலாம், டிவி எடுக்கலாம், வாஷிங் மிஷின் எடுக்கலாம் சொல்லுவாங்க. ஆனால் வேல்யூ பொறுத்து ஃப்ரிட்ஜு, டிவி, வாட்டர் ஹீட்டர் 15,000 ரூபாய் இருந்தால் அதுவும் போட்டு கொடுப்போம் நாங்கள். எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொன்னாலும் அதுவும் போட்டு கொடுப்போம். எங்களுக்கு அந்த சப்போர்ட்டிவ் இருக்குது, நாங்கள் சொன்னால் போட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு. இப்போ ஏசிஸில் என்னென்ன வச்சுருக்கீங்க? கோத்ராஜ் இருக்கு, ப்ளூ ஸ்டார் இருக்கு, ஹையர் இருக்கு, இம்பேக்ஸ் இருக்கு. 1 டன் 1.5 டன் அவங்க எத்தனை டன் கேட்குறாங்களோ அத்தனை டன் ப்ரைஸும் இருக்கு. இன்ஸ்டாலேஷன் எல்லாமே ஃப்ரீ தானே? இன்ஸ்டாலேஷன்லாம் ஃப்ரீ. இன்ஸ்டாலேஷன் எத்தனை சர்வீஸ் வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தருவீங்க? 8 சர்வீஸா? பரவாயில்லடா. நம்ம இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சர்வீஸ் தான் எனக்கெல்லாம் கொடுத்தானுங்க. 8 லூசு போய் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 8 சர்வீஸ் வரைக்கும் ஃப்ரீயாவே தான் பண்ணி தருவீங்க? ஃப்ரீயா, அந்த வாரண்டி முடியற வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ வேற என்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட பெஸ்ட்டா? எங்கள் ஹோல் ஷாப்பில் இதுதாங்க நாங்கள் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க? கோத்ராஜ், ஹையர். நீங்களாம் யாருடா? How do I tell you? இல்லடாமா, கோத்ரேஜ், ஹையர் ஓகே, பட் அது அதிகமாக ஏதாவது ஒரே ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் வந்துடுமா? ஏசியாக இருக்கலாம், இல்லை ஏர் கூலராக இருக்கலாம். அதிகமாக சேல் எங்கள் இதில் இதாங்க வேறு லெவலில் போவோம். பெஸ்ட்டாக வச்சுருப்போம் நாங்கள், ரொம்ப குவாலிட்டியாக, ரொம்ப பெஸ்ட்டாக நாங்கள் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நான் எது கோத்ராஜ். கோத்ராஜ் தான் பண்ணி கொடுப்பேன். எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்க பேசி ரிட்டர்ன் கூட எடுத்துகிட்டு புது பீஸ் கொடுத்துருவாங்க எங்களுக்கு. ஓகே, ஏதோ கம்ப்ளைண்ட்னா ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தான் எடுத்துகிட்டு கொடுத்துட்டு புது பீஸ் கொடுத்துருவாங்க. வாரண்டி கைனுக்குள்ளே வாரண்டி முடிஞ்சிருச்சுன்னா அது சர்வீஸ் மட்டும் தான் பண்ணி கொடுப்போம். இப்போது ஒரு சில ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரண்டி இருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. பட் இப்போ நாங்களும் போய்ட்டு என்னங்க வாரண்டி இருக்குது அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்க அதனால தான் போயிடுச்சு. ஸோ எங்கள் சைட்லேயுமே திருப்பி ஒரு சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. அந்த வயசில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? என்னவா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சுன்னா நாங்கள் கேட்போம். நாங்கள் ஆக்சுவலி யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. எந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இஷ்யூ பண்ணுவோம். நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நாங்கள் மாற்றி கொடுப்போம். ஓகே, மற்றபடி கஸ்டமர் மேலே எந்த இதுவும் சொல்ல மாட்டோம். ஓகே, ரைட். அவங்க பொறுத்த வரைக்கும் வரது தான். ஹோம் தேட்டர்ஸை பற்றி என்னென்ன பிராண்டு ஹோம் தேட்டர்ஸில் இருக்குது, அது என்ன ப்ரைஸில் பண்ணி தந்துட்டுருக்கீங்க? இப்போது ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா இம்பேக்ஸ் இருக்குது, ரிவ்யூ இருக்குது, நம்ம நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அது மற்ற கடைக்கு நம்ம கடைக்கு நம்ம போட்டு காமிச்சு அவங்க கேட்குற ரேட்டில் கொஞ்சம் பண்ணி தருவோம். அதான் ரேட் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்ல வரீங்க? மேக்ஸிமம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. மேக்ஸிமம் 1000 to 2000 வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதர் ஷாப்புக்கும் நம்ம ஷாப்புக்கும். ஃப்ரிட்ஜை பற்றி சொல்கிறாங்க. ஃப்ரிட்ஜுன்னா ஹையர் இருக்குது, கோத்ராஜ் இருக்குது. 2 கம்பெனி தான் நாங்கள் இங்கே பண்ணுறோம். அந்த கம்பெனியில் ப்ராடக்ட்டே உள்ளே இருக்குது. சரி ஓகேங்களா. இது மிரர் மாடல் இருக்குது, கம்பெனி இருக்குது, கிளாஸ் மாடல் இருக்குது. இது ஹையர். சரி ஓகேங்களா. இது கோத்ராஜ். இதுக்கு என்ன ரேட் டிஃப்ரெண்ட் இல்லை என்ன எப்படி சொல்கிறது? இது மிரர் மாடல்னா முகம் தெரியும் கண்ணாடி மாதிரி இருக்கும். இது நியூ மாடல்.
இல்லம்மா சொன்னீங்க, செக் பண்ணி பார்க்குறேன். அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. மாடல் இது நார்மல் மாடல். இது கன்வெர்ட்டபிள் மாடல். இது ஓகே. ஃபுல் பீஸாகவும் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல். ஓ, ரேட்டும் கம்மி. வாழ்த்துக்கள் ப்ரோ. பார்த்தேன். சரிங்களா? ஃபுல் ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு. இது கோத்ராஜ். இது நார்மல் தான். இது அகலம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கு. அதான் எவ்வளோ இருக்கு? ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து ரேட் சார்ந்து பேசுவாங்க. என்னதான் பிராண்டே இருந்தாலும் இல்லையோ நம்ம கையில் இவ்வளோதான் இருக்கு, இதுக்கு தந்தாப்புல நான் வாங்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா? ஸோ இதுக்கு என்ன ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும்? 4000 தான் ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அது ஹையர், இது கோத்ராஜ். அதே மாதிரி லிட்டர் கணக்கும் இருக்கு. சரிங்களா? அது தகுந்த மாதிரி தான் இருக்கும். இதோட குவாலிட்டி வேறு, கோத்ராஜோட குவாலிட்டி வேறு. அவங்க கம்பெனிக்காரங்க கொடுக்குற குவாலிட்டி இந்த கம்பெனி. இது டபுள் டோர் இல்லாமல் சிங்கிள் டோரில் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நார்மல் ஃப்ரிட்ஜு சைஸே இது தான், ஆனால் சிங்கிள் டோரில் பெருசுன்னு பார்த்தீங்கன்னா கோத்ராஜ். டபுள் டோரில் இருக்க வேண்டிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதில் இருக்கும். இன்னும் வந்து ரெண்டாக பிரிக்கிறதோட இது ஒரே டோர் தான் ஓப்பன் பண்ணுறது. சிங்கிள் டோரில் பெருசு. வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா மற்ற கடைக்கு நம்ம கடைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு. நம்ம ஏரியாவில் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ வாஷிங் மிஷின், தண்ணி சரி, வீடுகளும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் வச்சுருப்போம். ஏன்னா இங்கே மீனவர்களும் இருக்காங்க, நார்மலும் ஐயர் வீடும் இருக்குது, நிறைய வீடு இருக்குது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாஷிங் மிஷினும் இருக்கும். தெரிஞ்சு இங்கே எவ்வளோ வேலைக்கு போகிறவங்க, நார்மல் கூலி வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் எடுக்கணும், அவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி வாஷிங் மிஷினும் இருக்குது. எங்கள் வீட்டில் பைப் கனெக்ஷன் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி வாஷிங் மிஷினும் இருக்குது. இல்லை எங்கள் ஊரில் உப்பு தண்ணி தான் வரும், அது துணி வேஸ்ட் ஆகிக்கிடாதா அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாஷிங் மிஷினும் இருக்கும் இங்கே. சரி, இப்போ இதுக்கு வாரண்டி, வாஷிங் மிஷின் வாரண்டி 10 வருஷம். 10 வருஷம். அதர் கம்பெனிஸ் வந்து இதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ வாரண்டி கொடுப்பாங்க? அதர் கம்பெனி சேம் வாரண்டியாக தான் இருக்கும், ஆனால் அது வரைக்கும் சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் 3 நாள் 4 நாள் எடுத்துப்பாங்க. எங்களுக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா உடனே கால் புக்கிங் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் இஷ்யூ பண்ண சொல்லிவிடுவோம். ஓகே ஓகே ஓகே. அவங்களும் பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட நாங்கள் கேட்போம். மேக்ஸிமம் ஒரு கஸ்டமர் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை நாளுக்குள்ளே இதை எங்களுக்கு சரி பண்ணி தருவீங்க? ஒரே நாள். ஆமாம், இன்னைக்கு சொன்னீங்கன்னா 24 மணி நேரத்துக்குள்ளே கால் புக்கிங் பண்ணி வந்துடுவாங்க அவங்க வீட்டுக்கு. இல்லை, ஏன் இதை கொஸ்டின் பண்ணால் மேக்ஸிமம் இது வந்து அதர் கம்பெனிஸ்லேருந்து இப்போ கால் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணணுன்னுவாங்க, இத்தனை நாள் ஆகுங்க, ஏன்னா நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கோம். புரிதுங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த கொஸ்டின். கஸ்டமர் இதுமாரி இஷ்யூ கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னாலே அவங்க புக் பண்ண சொல்லவே மாட்டோம். எங்கிட்ட சீரியல் நம்பர் இருக்கும், பில்லு இருக்கும், அதை வச்சு நாங்களே கால் புக்கிங் பண்ணிவிடுவோம். ஏன்னா சில பேருக்கு அது புக் பண்ண தெரியாது, ஆப்ஷன் தெரியாதுன்னா நாங்களே கால் புக்கிங் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ சில கஸ்டமர் வந்து வாஷிங் மிஷின் எடுக்க வரமா, என்ன வாஷிங் மிஷின் எடுக்கிறது தெரியல அப்படின்னா உங்கள் வீடு எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டு வாட்டர் பார்ப்போம். வாட்டர் பார்த்துட்டு அதை இந்த வாஷிங் மிஷின் எடுத்துக்கோங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணிக்கு இது ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கும், சுடு தண்ணி வேணும் அப்படின்னா சுடு தண்ணி மாடலும் இருக்குது, ஹையரில் இருக்குது. ஓகே ஓகே. கோத்ராஜும் இருக்குது. என் பையன் டம்மு இடிப்பான் அப்படி இருக்கும், லேசாக விட்டாலும் க்ளோஸ் பண்ணுற மாடலும் இருக்குது. ரேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நாங்கள் எவ்வளோ ரேட் சொன்னாலும் அவங்க கஸ்டமர் தரமாக வாங்கிட்டு போகிற மாதிரி தான் ரேட்டு சொல்லி அனுப்புவோம் நாங்கள். ஓகே. ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? எஸ், கோத்ராஜ் மாடல் இது. இப்படி விட்டாலும் பசங்க பட்டுன்னு விட்டாலும் க்ளோஸ் ஆகாது, மூவாக க்ளோஸ். ஓகே. இது ஹீட் சுடு தண்ணி மாடல், ஹையர் சுடு தண்ணி மாடல். இதில் படம் 12 வருஷம் வாரண்டி. இதுக்கு மட்டும் 12 வருஷமா? இதுக்கு மட்டும் 12 வருஷம். எந்த கம்பெனியில் நம்ம ஸ்டிக்கரை வச்சு முடிவு பண்ணுறாங்க? இல்லை, ஆக்சுவலி கஸ்டமர் வீட்டுக்கு போயிருக்கு, நாங்கள் இதை சொல்லி விற்றுருக்கோம். 12 வருஷத்தில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் என் கடைக்கு கால் புக் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். இல்லைம்மா, நான் நம்ம ஷாப்பை சொல்ல, நான் அதர் ஷாப்ஸை சொல்லிட்டு இருக்கேன். இதை வச்சு வேல்யூ இல்லை அதர் ஷாப்ஸில் நாங்கள், ஏன்னா எனக்கு பர்சனலாக எனக்கு அனுபவம் இருக்குது. அதர் ஷாப்பில் கஸ்டமர் விற்கிறவங்க என்ன செய்வாங்க, இந்த ப்ராடக்ட் போனால் போதும் காசு வரும்னு நினைப்பேன். ஆனால் எங்கள் கடையில் அப்படி இல்லை, கஸ்டமருக்கு வாங்கிட்டு போயிட்டு திருப்பி நம்ம கடைக்கு தான் வரணும், மற்ற ப்ராடக்ட்டும் எடுக்கணும். கண்டிப்பாக. அப்படின்றது நாங்கள் இது இஷ்யூ பண்ணி நான் கொடுக்குறேன். இது வாரண்டி கார்டு புக்கு பத்திரமா வச்சிருக்க சொல்லுவோம், அதை வச்சு தான் நாங்கள் ப்ராடக்ட் எதாக இருந்தாலும் சொல்லியிருக்கோம். ஓகேடா.
ஓவனை பற்றி சொல்கிறேன். கொரோனா டைமில் இப்போ யாரும் வீட்டில் சமைக்கிறதும் இல்லை, ஏன்னா மார்க்கெட்டுக்கு வரணும், அதாவது இஷ்யூ கொரோனா ஆகிட போகுதுன்றனால ஓவன் வாங்கிடுறாங்க. இப்போ யூடியூப்பை பார்த்துட்டு ஓவனில் எப்படி செய்கிறாங்களோ அந்தமாரி செஞ்சு சாப்பிட்றாங்க இங்கே இருக்கிற கஸ்டமர். ஓவனும் உங்களுக்கு இப்போ நல்லா சேல்ஸ் போயிட்டு தான் இருக்குங்களா? போகுது, ட்ரெண்டிங், புதுசாக ட்ரை பண்ணுவோம். இல்லை, ஏன்னா இது பாண்டியிலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கிருமாம்பாக்கம். ஸோ அதனால் இந்த ஏரியா சரௌண்டிங்கில் வந்து கொஞ்சம் அவுட்ரு பீப்புள் தானே. ஸோ அதனால் எப்படி ஓவன் போயிட்டுருக்கு இங்கே நல்லா மூவிங் ஆகுது ஓவன்லாம். ஓகே ஓகே. பாண்டியில் இது போய் இப்போ ஓவன் போய் பாண்டியில் அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வரணுமா அப்படி இங்கே கடையில் இருக்குன்னு இங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ பாண்டிக்கு இங்கேக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அதை சொல்லுங்கள். இந்த ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு மேக்ஸிமம் 100 ரூபாயாவது ஆகும், சரிங்களா? அந்த 100 ரூபாய் இந்த கடையில் கம்மி பண்ணி கொடுப்போம். ட்ராவலிங் காசு மிச்சமாகுது, டோர் டெலிவரி நாங்களே பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. இப்போ இஎம்ஐயில் வந்து இப்போ ஒரு சில கம்பெனிக்கு நான் போயிட்டு என்னோடதை பற்றி நான் செக் பண்ணிட்டு வந்தாவே பிளாக் ஆகிடுது. ஆமாம். இப்போது எப்படி நம்பி உங்கள்கிட்ட நான் கொடுத்து செக் பண்ணலாமா எப்படி? எங்கள் கடையில் நம்பி கொடுக்கலாம். என் கடையில் சும்மா ஐபி அமௌண்ட்டு எவ்வளோ கட்டணும், என் கார்டில் எடுக்க முடியுமான்னு கேட்டாலே நாங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போம், ஏன்னா பிளாக் பண்ணி கொடுக்க மாட்டோம். மற்ற கடையில் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த கடையில் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி கார்டை பிளாக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே. எங்கள் கடையில் செக் பண்ணாலும் ஓகே, ப்ராடக்ட் எடுத்தால் நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம், பிளாக் பண்ண மாட்டோம். எங்கள் கடையில் பொருள் எடுத்தால் மற்ற கடையில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுப்போம். மற்ற சில கடையில் பிளாக் பண்ணிடுறாங்க, எங்கள் கார்டில் செக் பண்ணி பார்த்தாலே பிளாக் ஆகிடுது, ஓகே, எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. சரி, இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் சரி இல்லை வியூவர்ஸ்க்கும் சரி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த சரவணா ஸ்டோர்ஸ் மூலியமாக கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? டைரெக்டாக அவங்கக்கிட்டே சொல்லலாம். எங்கள் கடைக்கு நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.